Praise the Lord. Hallelujah. நம் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ஒரு காரியத்தை யோவான் 6:63 வழியாக நம்மோடு பேசுகிறார். அதுல இப்படியாய் சொல்லப்படுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் மாம்சத்துல இருந்தாலும் இந்த மாமிச கவலைகளோடு ஊனியல்புக்குரிய காரியங்களோடு நாம் வாழ தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்படுகிறது. அப்ப உதவாத ஒரு காரியத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. அதனாலதான் உங்களை உயிர்ப்பிக்கிற காரியம் எது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளிலே இந்த பூமிக்கு வந்தார். அன்றைய நாளிலிருந்து இங்குதான் அவர் இருக்கிறார். அன்பானவர்களே, அதனால் இன்றைக்கு ஆவியானவருடைய நிறைவை பெற்று ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஏனென்றால் அந்த காரியம்தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும் என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் நாம் மாமிசம் ஒன்றுக்கும் உதவாத அந்த மாமிச சிந்தனைகளை வேரோடு அதை நம்மிடத்திலிருந்து அகற்ற முடியும். அதற்குத்தான் இந்த ஆவியானவர் தேவை. நீங்கள் இதை கூட நீங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். ஹல்லேலூயா. இந்த ஆவி உயிர்ப்பிக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆவியானவர் நாம் வரும் பொழுது நாம் வேறு மனிதனாக மாறுகிறோம். அப்படின்னா மாமிசத்திலிருந்து மாமிச வாழ்க்கையை விட்டுவிட்டு, மாமிச மனிதனாக அந்த எண்ணங்களை விட்டுவிட்டு நாம் ஆவிக்குரிய இயல்புடையவர்களாக நாம் மாறுகிறோம். அன்பானவர்களே, அப்ப வேறு மனிதன் அப்படின்ற பொழுது ஆவியானவருடைய சிந்தை, ஆவியானுடைய எண்ணங்கள், ஆவியானவருடைய இயக்கங்கள் நமக்குள்ளே இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்படி செயல்படும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாகவும் இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து இந்த உலகத்தை எப்படி இயேசு ஜெயித்தாரோ அதே போல நாமும் ஜெயிக்க முடியும். எனவே இந்த நாளிலே ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது. ஆவியானவரோடு இணைந்து வாழ்வோம். Praise the Lord. God bless you.